என்னக்கா, நான் ஏதோ சின்ன பூஜையா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா உங்க ஏற்பாடுகளை பார்த்தா பின்ன சும்மாவா? இது பெரிய பூஜை தான். என் மருமக கலந்துக்கிற முதல் பூஜைமா. இந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணலனா கூட எப்படி? சரி, ஒரு நிமிஷம் இரு. இதோ இந்த ட்ரெஸ்ஸ நான் என் மருமகளுக்காக தைச்சேன். எப்படி இருக்குன்னு சொல்லு. ட்ரெஸ் எல்லாம் எதுக்குக்கா? பூஜையில உட்காரணும்னா புடவை தானே கொடுக்கணும். அட சங்கீதா, என் வைஷுவுக்கு புடவைனாலே பிடிக்காது. இது நான் அவளுக்காக செய்யற பூஜை. அவளுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு நான் தானே பார்த்து பார்த்து செய்யணும். வேற யார் செய்வாங்க? என்ன பாக்குற சொல்லு. அக்கா, நீங்க எப்ப வைஷுக்கு பிடிச்சது பிடிக்காததை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சீங்க? ஏதோ விஷயம் இருக்கு, சொல்லுங்கக்கா. நாளைக்கு என்ன பண்ண போறீங்க? அது நாளைக்கு நான் செய்ய போற வேலையில பிரச்சனை பெருசா வெடிக்க போகுது. ஆனா இதுல என் மேல எந்த பழியும் வராது. என்னது? என்ன சொல்ல வரீங்க? இரு சொல்றேன். உட்கார் உட்காரு. ஐயோ அக்கா, நீங்க சொல்றதுல உண்மையா? அந்த வைஷு இருக்காளே, அவ நீங்க சொல்றதெல்லாம் கேப்பாளா? அதானே வேணும். எனக்கு தான் அது தெரியுமே. வைஷு சரியான திமிரு பிடிச்சவ. அவ இதுக்கு ஒத்துக்க மாட்டா. மகேஷ் முன்னாடி அவ முடியாதுன்னு தானே சொல்லுவா. அப்ப மாட்டுவல்ல. நீயே பாத்தல ஃபைல் விஷயத்துல அவளை எப்படி திட்டு வாங்க வச்ச. பாவம், அவளால வாயை திறக்க முடியல. எப்படி இருந்தது என் பிளான்? அட ஆமாக்கா, இது சூப்பர் பிளான் தான். சித்தி, நாளைக்கு பூஜைக்காக எக்ஸ்ட்ரா பூலாம் வாங்கணுமான்னு அம்மா கேட்டாங்க. பூவா? ஆமா. ஆமாமா, நீ அக்கா கிட்ட சொல்லி வாங்க சொல்லிடு. இந்நேரம் தூங்காம என்ன பண்ற? நீ போய் தூங்கு போ. சித்தி ஏதோ பிளான பத்தி பேசிட்டு இருந்தாங்களே, என்னமோ பண்றாங்க. ஒண்ணுமே புரியலையே. இந்த சீதா இப்ப எதுக்காக பூஜையை வச்சிருக்கா? அக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பூஜை ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அட சங்கீதா, நானும் அந்த பூஜைக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்குதான் நான் என் மருமகளுக்கு மாமியார்னா என்னன்னு புரிய வைக்க போறேன். ஆண்டி. ஆமா சங்கீதா, நீ ட்ரை ஃப்ரூட்ஸ கட் பண்ணி வச்சியா இல்லையா? வெட்டிட்டேன்க்கா, இங்க பாருங்க. வாவ் சித்தி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. உன் சித்தி உனக்காக அல்வா பண்ணிட்டு இருக்காங்க. நான் பாயசம் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? ஆமாமா. இல்ல வேண்டாமா. இந்த பூஜையே உனக்காக தானே. உன்னை போய் நான் எப்படி வேலை வாங்குவேன்? அக்கா, வைஷுவை போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர சொல்லுங்க. அக்கா, நீங்க வைஷுவுக்காக ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கீங்கல்ல? அட ஆமா, நான் அதை மறந்தே போயிட்டேன். சரி வைஷு, இங்க வா. என் கூட கொஞ்சம் வா. ஏன் வா. என்ன ஆண்டி, உங்க கால் வலி சரியாயிடுச்சு போல இருக்கு. எப்படி இவ்வளவு சீக்கிரமா?
ஆ ஆ ஆமா, எல்லாம் அந்த கடவுளோட அருள் தான். அதோட என் மருமகளோட வைத்தியமும் இருக்குல்ல, அதனாலதான் பூஜைக்கு முன்னாடி என் கால் வலி சரியாயிடுச்சு. நீ வா. என்ன விஷயம் சாந்தி? இன்னைக்கு இன்னும் சீதா பூஜைக்கு நிறைய ஏற்பாடுகள் பண்ணிருக்க மாதிரி இருக்கு. சாந்தி, என்னங்க? என்னாச்சு? என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லைங்க. சீதா அடம் பிடிச்சு வைஷுக்காக பூஜை பண்றது எனக்கு என்னமோ வித்தியாசமா படுது. சீதா அவளோட மனசுல எப்ப என்ன யோசிப்பான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இதுக்கு வேற ஏதாவது காரணமா இருக்குமோ என்னன்னே தெரியலங்க. என் மனசுக்கு இது சரியாவே படல. சாந்தி, நீ இருக்கியே, தேவையில்லாம ஏன் குழப்பிக்கிற? பூஜைங்கிறதே கடவுளுக்காக தானே நம்ம செய்யறோம். அந்த பூஜையில வேற என்ன பண்ண போறாங்க? சரி, அதையெல்லாம் விடுங்க. சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துடுங்க. பூஜைக்கு எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன். ஆண்டி, இதெல்லாம் என்னது? உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. அதுக்கு இப்பதான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இத பத்தியா? இந்த Dress உனக்காக நான் ஆசையா தைச்சிட்டு வந்திருக்கேன். இந்தா. வாவ், ரொம்ப அழகா இருக்கு. இரு இரு. அப்புறம் இங்க பாரு, இதுவும் உனக்காக தான். பூஜைக்கு நீ இந்த Dress போட்டுட்டு வரணுங்கிறது என்னோட ஆசை. ஏய் மகேஷ், இங்க வா. வா வா, இங்க வந்து பாரு. வைஷு இந்த Dress தான் பூஜைக்கு போட்டுக்க போறா. இந்த நெக்லஸ என் மாமியார் எனக்கு கொடுத்தாங்க. மாமியார் வீட்டுல நடக்கிற முதல் பூஜையில போட்டுக்க சொன்னாங்க. ஆண்டி, எனக்கு ஆன்டிக் ஜுவல்லரி ரொம்ப பிடிக்கும். உண்மையாவா? அப்ப சரி, நீ போய் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. எல்லாரும் வந்துருவாங்க. சரி, போ. என்ன எடுத்துட்டு போ. அம்மா, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. சின்ன சின்ன விஷயத்தை கூட எவ்வளவு பொறுப்பா பாத்துக்கிறீங்க. டூ குட். என்ன மகேஷ், எனக்கு வேற யாரு இருக்காங்க? நீயும் வைஷுவும் சந்தோஷமா இருக்கணும். எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. இங்க பாரு, நீயும் பூஜையில கலந்துக்கணும்ல. சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வா. சரி. மெதுவா வா சீதா. அப்படி என்ன அவசரம்? சரி, இதெல்லாம் இருக்கட்டும். திடீர்னு இந்த பூஜை ஏற்பாடுலாம் ஏன் பண்ற? நம்ம வீட்டுக்கு மருமக வந்திருக்கால, அப்ப பூஜை வைக்கணும்ல. நான் என்ன உங்களை மாதிரியா? இல்ல இல்ல, எதாவனா இருக்கட்டும். ஆனா என்னவோ தெரியல, என்னால இதை ஏத்துக்கவே முடியலையே. அதாவது திடீர்னு நீ இவ்வளோ அன்பையும் பாசத்தையும் மருமக மேல செலுத்துறியேன்னு சொன்னேன். எனக்கு என்னமோ உன் மேல கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இங்க பாருங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. நான் எப்ப எதை செஞ்சாலும் அதுல குறை கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு வேலையா போச்சு. எப்போ என்ன சந்தேகப்பட்டுட்டே இருப்பீங்களா? நான் ஒரு மாமியார் ஆயிட்டேங்கிற விஷயத்தை ஏன் மறந்து போறீங்க?
நான் என் மருமகளுக்காக என்ன வேணாலும் செய்வேன். நீங்க முதல்ல உங்க சந்தேக புத்திய தள்ளி வைங்க. அங்க பாருங்க, எல்லாரும் வந்துட்டாங்க, வழி விடுங்க. அக்கா வாங்கக்கா, நீங்க தான் முன்னாடி வந்து நடத்தி வைக்கணும். ओम अपवित्रो पवित्रा वा सर्वावस्थांगतोऽपि वा या पुण्डरीकाक्षौ सा वयमा वयन्तरा शुचिहा ओम सुमक्षे कदन्तस्य च कपलो गजकर्णका लंबोदरस्य विक्टो विघ्नाशो विनायका. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புது மருமக உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு புது அடையாளம் கிடைச்சிருக்கு. இனிமே அவங்க இந்த வீட்டோட மருமக, அண்ணி, ஒருத்தரோட மனைவி. புரியுதுங்களா? தயாளனே வாங்க, நீங்க 2 பேரும் இந்த பூஜையை முன்னிருந்து நடத்தணும். அதனால பூஜா விதிமுறைகளை நீங்க தான் செய்யணும். நல்லாரு, எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நல்லா இருப்பா, தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். சந்தோஷமா இரு. M for மகேஷ். மகேஷ் ஞாபகமா இருக்கட்டும் இது வாங்கியிருக்காங்களா? நோ. இப்போ பொண்ணோட புது பேர் என்னன்னு சொல்லுங்க. அது மகேஸ்வரி. என்னது மகேஸ்வரியா? பெரியம்மா, இங்க என்ன நடக்குது? என் பேரை ஏன் மாத்துறாங்க? எனக்கும் ஒண்ணுமே புரியலமா. சீதா இது வரைக்கும் என்கிட்ட இத பத்தி எதுவுமே சொல்லல. அத நானே என் மருமக கிட்ட சொல்றேன். ஏமா, நான் உன்கிட்ட கேட்டுதானே இந்த பூஜைக்கு ஏற்பாடு செஞ்சேன். நீ மறந்துட்டியா? நான் உன்கிட்ட நான் உன்னை முழுசா என் மகளை ஏத்துக்க போறேன்னு சொன்னேனா இல்லையா? நீயும் அதுக்கு சரின்னு சொன்னல, சொன்னியா இல்லையா? அதான், அதுக்காக தான் இந்த பூஜை. இன்னையில இருந்து நான் என் பொண்ண அன்பா மகேஸ்வரின்னு கூப்பிடுவேன். என்னாச்சுமா?
ஆண்டி நீங்க என்கிட்ட பூஜை பத்தி மட்டும்தானே சொன்னீங்க, பேரை மாத்த போறீங்கன்றது எதுவுமே சொல்லலையே. அண்ட் எதுக்காக என் பேரை மாத்தணும்? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும்ல. சீதா, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இதெல்லாம் என்னது சீதா? ஆ? அக்கா, இதெல்லாம் பழக்கம். பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி புகுந்த வீட்டுக்கு வராங்க. புகுந்த வீட்டை தம் வீடா நினைச்சு அந்த வீட்டு மகளா தானே வாழ்றாங்க. அப்படி பார்த்தா அவளுக்கு அந்த வீட்டுல புது அடையாளம் கிடைக்கணும்ல. என்ன சொன்ன? புது அடையாளமா? என்ன புது அடையாளம்? நீ என்ன தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க? வைஷு எதுக்காக அவ பேரை மாத்தணும்? நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு எதையாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைக்காத. அடடா, என்னங்க ஏன் இப்படி கோவப்படுறீங்க? கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு வந்தா பேரை மாத்ததான் செய்வாங்க. இது நம்ம கலாச்சாரங்க. போதும், நிறுத்து சீதா. எந்த கலாச்சாரத்தை பத்தி பேசுற? நீ கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்தப்போ உன் பேரை நாங்க யாராவது மாத்தணுமா என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடியும் உன் பேர் சீதா தான், இப்பவும் உன் பேர் சீதா தான். நல்லா இருக்கே கதை. எல்லாரும் என்னையே திட்டிட்டு இருக்கீங்க. சரி, நீங்களே சொல்லுங்க, என் மருமக கிட்ட எனக்கு எந்த உரிமையும் இல்லையா? ஏன் சந்தோஷத்துக்காக என் மருமகளுக்கு ஒரு அழகான பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாரு மகேஷ், இப்ப நீயே சொல்லு. நான் ஏதாவது தப்பா சொல்றேனா என்ன? எனக்கு நல்லா தெரியும், என் பையன் கண்டிப்பா என்ன புரிஞ்சுப்பான். நான் இந்த பேரை எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சேன் தெரியுமா? ஏன் மகேஷ், உனக்கு தான் உன் அம்மாவோட மனசு புரிஞ்சுக்க முடியும்ல? ஏன்பா அமைதியா இருக்க? சொல்லு சொல்லுப்பா. அம்மா, நான் ஒத்துக்கிறேன். வைஷுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வைஷு இந்த வீட்டு மகளா இருக்கணுங்கிறதுக்காக நீங்களும் என்னென்னவோ முயற்சி எல்லாம் எடுக்கிறீங்க. இங்க பாருங்கம்மா, உங்க எண்ணம் நியாயமானதுதான். ஒரு மருமகளா மகளா நினைக்கிறது, அந்த மக மேல உண்மையான அன்பை பொழியறது. அம்மா, இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். என்ன கேட்டீங்கன்னா வைஷு இந்த விஷயத்துல ரொம்ப லக்கி. மகேஷ், ஆனாமா பேரை மாத்தணுங்கிற விஷயத்துல நான் சப்போர்ட் பண்றதெல்லாம் வைஷுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். வைஷுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். வைஷுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். அம்மா, தேவையில்லாம எதுக்கு வைஷுவை பேரை மாத்திக்கணும்? இல்லப்பா, நான் வைஷுவ அன்பா கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். அதுவும் நான் வச்ச பேர்ல. சரி அதுக்காக சரி தான் இது. சரி, நீங்க வைஷுவோட பேரை மாத்தணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப சரி, வைஷுவோட பேரை மாத்திரலாம். நீ என்ன பேசிட்டு இருக்க மகேஷ்? உங்க அம்மா மாதிரி உனக்கு பைத்தியம் முடிச்சானே? அப்பா, அம்மா சொல்றது கரெக்ட் தானே? அம்மா வைஷுவோட பேரை மாத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆ, அப்ப சரி, நீங்க வைஷுவுக்கு என்ன பேர் வேணாலும் வைங்க. அந்த புது பேருக்கு வீட்ல இருக்கிற எல்லாரும் சம்மதிக்கணும். ஏன்னா வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் அந்த புது பேர் பிடிச்சிருக்கணும்ல. ஆனா எதுக்குப்பா அது?
மகேஸ்வரிங்கிற பேரு நல்லா தானே இருக்கு. எனக்கு புரியுது மகேஷ், இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இந்த கஷ்டம்லாம் ஆரம்பத்துல மட்டும்தான் இருக்கும். அது நம்ம கூப்பிட்ட பழகிக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அது ரொம்ப ஈஸி ஆயிடும். இல்ல இல்ல இல்ல, நான் அத பத்தி சொல்லலாமா. நீங்க சூஸ் பண்ண பேரு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, வீட்ல எல்லாரும் இருக்காங்க, அவங்களோட ஐடியாவும் கேட்டுக்கலாம். அதாம்மா, அதுக்கு என்கிட்ட ஒரு அருமையான ஐடியா இருக்கு. நாம இதுக்கு ஒரு ஓட்டிங் வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள். வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த வைஷுவோட பேர் பிடிச்சிருக்கா இல்ல மகேஸ்வரியான்னு? இந்த ஐடியா நல்லா இருக்கு. எல்லாருக்கும் பொதுவா என்ன இருக்கோ அதுதான் கரெக்ட். சும்மா ஒருத்தரே முடிவு பண்ணக்கூடாது. டேய் பாலு, மகேஷனா, நான் பேப்பர் பேனாவோட ரெடியா இருக்கேன். நானும் இப்ப இங்க ரெடியா தான் இருக்கேன். இதுல எல்லாரும் அவங்க ஓட் போடுங்க.